வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரெய்னர். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த 3 நம்பரில் எந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே தியரட்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இனிமேட்டு வந்து டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்டை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ 3 நம்பர் எடுத்துகிட்டு அந்த 3 நம்பரில் எது வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஸோ நான் 3 இன்புட்டுக்காக 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிஷனில் ஏ கிரேட்டர் தென் பிஆர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அண்டில் ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பியோட செக் பண்ணுறேன், திருப்பி இந்த ஏ எடுத்துகிட்டு போயிட்டு சியோட செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே போகவே போகாது. சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே போய் செக் பண்ணும். இதுவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதை ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. டேரெக்டாக இங்கே வந்தோம்னா இந்த எல்எஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதோட செக் பண்ணிட்டேன். இல்லை ஒரு செட்டு முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த பி வேல்யூ எடுத்துகிட்டு போய் பியும் சியும் கம்பேர் பண்ணுறேன். அதான் எல்எஃப்ல கொடுத்துருக்கேன். அப்போ பி கிரேட்டர் தன் சியான்னு செக் பண்ணுறேன். பி வந்து கிரேட்டர் தன் சி அப்படின்னா அப்போ பிரிண்ட்ல என்ன கொடுத்துறேன் அப்படின்னா, இந்த ஏ அண்ட் சியை விட பி வந்து கிரேட்டர் தானா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் மாதிரி இது கொடுத்துட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் சின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசி ஏக்கு வந்து இந்த ஏ ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்க ஏ வந்து இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க ஏ, இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க ஏ வந்து என்ன ஏன்னா நான் இன்புட்டை நம்பர் வாங்குறேன் பார்த்தீங்களா, இன்டிஜர் நம்பர் அந்த ஏ. அப்போ நான் அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு ஏ, பிக்கு பியும் சிக்கு சியும் அசைன் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஏவுக்கு எதை அசைன் பண்ணுறேன் அப்படின்னா பிஏ அசைன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது தான் ஏ. அப்போ நான் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது இஸ் கிரேட்டர் தென் இந்த 2 நம்பர். அப்போ நான் என்ன கொடுத்துருவேன், இந்த ஏக்கு நான் பி அசைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே பி தான் கிரேட்டர் தானு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். அப்போ பி இஸ் கிரேட்டர் தானே இருந்தால் அப்போ பி வந்து இந்த ஏக்கு வந்து நான் பி வேல்யூ அசைன் பண்ணுறேன். அப்போ பி இஸ் கிரேட்டர் தென் அப்போ இந்த பிக்கு இங்கே இருக்க இந்த பிக்கு நான் வந்து இந்த ஏ வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த சிக்கு சி வேல்யூ தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக எல்ஸில் வந்து எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் 10, ரெண்டாவது நம்பர் 20, தேர்ட் நம்பர் 13 கொடுக்குறேன். அப்போ 30 இஸ் கிரேட்டர் தென் 10, 20ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டெக்னிக்கல் ப்ரோக்ராமு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு அசஸ்மெண்ட் மாதிரி இப்போ நான் வந்து இபி பில் நான் இபி பில்லுக்கு வந்து நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது மேனுவலாக சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இபி பில்லை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 100 யூனிட்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 0 to 100 இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ வரும், 0. நம்மளுக்கு பில்லே கிடையாது, 3. அதனால் வந்து நான் 0 சொல்லி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 to 200 வரைக்கும் ஓடி இருந்து அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு 100 யூனிட்டுக்கு நான் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறேன், ₹1 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் அசம்ஷனில் தான் வச்சுக்கிறேன். இது எக்ஸாக்டாக அது கிடையாது. நம்ம கால்குலேஷனுக்காக இப்படி வச்சுக்கிறோம். அடுத்து 200 300 வரைக்கும் இருந்துச்சுன்னா ₹2 பர் யூனிட்டுக்கு, 301 400 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா பர் யூனிட்டுக்கு ₹3, 401 500 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பர் யூனிட்டுக்கு ₹4, கிரேட்டர் தென் 500க்கு மேலே எவ்வளோ ஓடிச்சுன்னா அது ஒரு யூனிட்டுக்கு நான் வந்து 500 வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பிரித்து ஸ்பிளிட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 250 சொல்லி இன்புட் யூனிட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பக்கம், இதுதான் நீங்கள் போட போறீங்க. ஓகேவா? நான் அந்த ரேஞ்ச் வந்து சொல்லிட்டேன், எதுலேருந்து எப்படி இருந்துச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட் வந்து இப்போ 215 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் அமௌண்ட் வந்து என்ன ஆகணும்னா 200 வரும். இது எப்படி அப்படின்னா, இதை வந்து நான் 3ஆக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா 100 150. ஓகேங்களா? ஸோ 250 வந்து 3ஆக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 100 150. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 100 வந்து எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னா 0 to 100க்குள்ளே வரும். அப்போ அந்த 100க்கு எனக்கு என்ன ஆகும், 100 into 0. ஏன்னா நாங்கள் 0 to 100 வந்து 0னால அந்த 100 வந்து போயிடும். அப்போ எனக்கு வந்து 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 150 இருக்குமா, அதில் 100 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 100 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள வரும் அப்படின்னா இந்த 100 1 to 200க்குள்ள ஒரு 100 வரும். அப்போ அதுக்கு எவ்வளோ ₹1.
இப்போ 100 × 1 எனக்கு 100. இல்லைங்களா? ரிமைனிங் 50 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னா இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். 202 300. அதுக்கு வந்து எவ்வளோ, 2 rupees. இதெல்லாம் இங்கே அசைன் பண்ணிக்கலாம். அப்போ 50 × 2, அப்போ இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 200 வருது. இதே 300 வந்தால் எனக்கு இப்போ வந்து நான் 3 ஸ்பிட் பண்ணி 4 ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு புரியல, இல்லை வந்து எனக்கு வந்து இது ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் போட்டு காட்டுங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இது ப்ரோக்ராமாக போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.